அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வேலைக்கு போக வேண்டி அறையிலிருந்து வெளியேறி வண்டியை எடுத்து ரோட்டுக்கு போகும்போது அருகிலுள்ள வீட்டிலிருந்து முற்றத்தை பெருக்கும் சத்தம் கேட்டது. நான் மொபைலில் ஆன் செய்தேன். எனக்கு உணவு வீட்டுக்கு டெலிவரி செய்யும் வேலை ஒரு ஆன்லைன் கம்பெனியில். அங்கு காத்திருந்தேன். ஏனெனில் பெருக்கி முடித்த பிறகு அந்த வீட்டின் பெரிய கேட்டை திறந்து குப்பையை வீசுவதற்கு அவர்கள் வெளியே வருவார்கள். அதை எதிர்பார்த்துதான் நான் அங்கு நின்றேன். 5 நிமிடங்கள் கழித்து கேட் திறக்கும் சத்தம் கேட்டு நான் கொஞ்சம் ஒதுங்கி நின்றேன். அவர்கள் வேகமாக நடந்து குப்பையை அங்குள்ள குப்பை தொட்டியில் போட்டு திரும்பி வரும்போது என்னை பார்த்தார்கள். வேகமாக என் அருகில் ஓடி வந்து, "நலமா மகனே?" என்று கேட்டு மிக அருகில் நின்று பேசினார்கள். நான் கேட்டேன், "இப்போது நிறைய நாட்களாக பார்க்கவில்லையே, என்ன ஆயிற்று?" அவர்கள் பதிலளித்தார்கள், "இப்போது முன்பு போல் பெரிய வேலை எதுவும் இல்லை. ஒரு பிலிப்பைன்ஸ் பெண் வந்திருக்கிறாள். அவள்தான் இப்போது எல்லாவற்றையும் தயார் செய்கிறாள். நீ போக வேண்டிய நேரமாகவில்லையா? போய் வா" என்று சொல்லி அவர்கள் வீட்டை நோக்கி நடந்து போனார்கள். நான் உம்மா என்று அழைத்தும் அவர்கள் நிற்கவில்லை, திரும்பி பார்த்தார்கள். அப்போது அவர்களின் கண்கள் கலங்கியிருந்தன. அதன் காரணம் எனக்கு புரியவில்லை. கேட்கலாம் என்று நினைத்தால் அவர்கள் நிற்பதாக இல்லை. எனக்கும் ஏதோ ஒரு உணர்வு ஏற்பட்டது. கண்ணீர் பார்த்தால் துக்கமாக இருக்கிறது. யாருடையதாக இருந்தாலும் எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அப்போதே ஒரு ஆர்டர் வந்தது. எந்த ரெஸ்டாரண்ட் என்று பார்த்து வண்டியில் ஏறி உட்கார்ந்தேன். போகும்போது எல்லாம் அவங்களை பற்றியே நினைத்தேன். இந்த கம்பெனியில வேலை செய்யத் தொடங்கி 4 வருடங்கள் ஆகிவிட்டன. அப்போது முதல் தினமும் வேலைக்கு போகும்போது இந்த முற்றம் பெருக்கும் சத்தம் கேட்கும். அதை கேட்கும்போது ஒரு தனி சுகம். தினமும் கேட்கும், ஆனால் ஆளை பார்க்க முடியாது. அதிக நேரம் நிற்கவும் முடியாது. புதிய இடமெல்லாம் பழகிய பிறகு பின்னர் எந்த பிரச்சனையும் இல்லையல்லவா? அப்படி 1.5-2 மாதங்கள் சத்தம் மட்டுமே கேட்டது. ஒரு நாள் அந்த வீட்டுக்கு ஒரு ஆர்டர் வந்தது. அந்த ஆர்டருடன் அந்த வீட்டுக்கு சென்று காலிங் பெல் அடித்தேன். 40 முதல் 50 வயது தோன்றிய ஒரு பெண் வந்தார். பார்க்க மலையாளி என்று தோன்றினாலும் அரபியில் "எவ்வளவு?" என்று கேட்டார். நான் மலையாளத்தில் "எவ்வளவு?" என்று சொல்லி பொருளை கொடுத்தேன். அவர்கள் பணத்தையும் பொருளையும் வாங்கிக் கொண்டு சென்றார்கள். ஒரு புன்னகையை எதிர்பார்த்த எனக்கு ஒரு அடி விழுந்தது போல் இருந்தது. அதன் பிறகு முற்றம் பெருக்கும் சத்தத்தை கவனிக்காமல் என் வேலையை தொடர்ந்தேன். மீண்டும் சில நாட்களுக்குப் பிறகு அங்கு ஆர்டர் கிடைத்தது. நான் கொண்டு சென்றேன். அவர்கள் என்னை பார்த்து மலையாளத்திலேயே பேசினார்கள். நான் வேகமாக போக வேண்டியவன் போல் அவசரப்படுத்தினேன். அப்போது அவர்கள் சொன்னார்கள், "நீ இப்போது காலையில் இங்கு நிற்பதில்லையே, இல்லையா? ஆளை பார்த்த பிறகு தவிர்த்து விட்டாய், இல்லையா?" நான் வெட்கப்பட்டு தயங்கினேன். நான் சொன்னேன், "அதெல்லாம் இல்ல உம்மா. நீங்கள் அன்று ஆர்டர் கொடுத்தபோது எல்லோரும் தருவது போல் ஒரு புன்னகை கூட தரவில்லை. அதனால் பிறகு நின்று என்ன பயன், வீணாக கோபத்தை தூண்டுவதற்கு என்று நினைத்தேன்." அவர்கள் கேட்டார்கள், "நீ என்ன என்று அழைத்தாய்? உம்மா என்றா?" நான் "ஆமாம்" என்றேன். அப்போது அவர்கள், "நான் போகிறேன் மகனே" என்று சொல்லி சென்றார்கள். ஆனால் அதுவரை இருந்த முகபாவம் இல்லை. அவர்கள் செல்லும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. திடீர்னு ஒரு மரண செய்தி கேட்டவர் போல் மாறிவிட்டார்கள். அந்த நேரம் நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துவிட்டேன். ஆர்டரை எடுத்து வண்டியில வைத்து வாடிக்கையாளரிடம் செல்லத் தயாரானேன். பின்னரும் அந்த உம்மாவின் நினைவுகள் வந்தன. அதன் பிறகு அவர்களை அவ்வப்போது பார்க்கத் தொடங்கினேன். பேசுவதற்கு நிற்காவிட்டாலும் புன்னகைப்பார்கள். அந்த புன்னகை பார்க்க நல்ல ரசனை. துக்கங்களை மறைக்கும் புன்னகை. அதுதான். சில நாட்கள் அப்படியே தொடர்ந்தது. 1 மாதம், 1 மாதரைக்குப் பிறகு மீண்டும் அங்கு ஆர்டர் வந்தது. அந்த ஆர்டரில் என் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனால்தான் எனக்கு கிடைத்தது. ஆர்டர் செய்த ரெஸ்டாரண்ட்டும் நான் இருந்த இடமும் கொஞ்சம் தொலைவு. ரெஸ்டாரண்ட்டுக்கு அருகில் இருப்பவர்களுக்கு ஆர்டர் செல்லும். நான் ஆர்டரை எடுத்து அந்த வீட்டுக்கு சென்றேன். முன்பு போல் இல்லை. அந்த ஆர்டரின் பில் சுமார் 5000 வரும். நான் சென்றபோது என்னை எதிர்பார்த்து நின்றது போல்
அந்த உம்மா அங்கு காத்திருந்தார்கள். அவர்கள் வேகமாக வெளியே வந்து என்னிடம் சொன்னார்கள், மகனே, உன்னைத்தான் வரவழைத்தேன். இப்போது சில நாட்களாக வேறு யாரோ கொண்டு வருகிறார்கள். நான், எனக்கு தெரியும் என்றேன். உம்மா சொன்னார்கள், நீ ஒரு உதவி செய்ய வேண்டும். என்ன என்று கேட்டேன். உம்மா சொன்னார்கள், இதற்கு பணம் அடுத்த மாதம் உனக்கு தருகிறேன். நான் கேட்டேன், ஏன், அவர்கள் தரவில்லையா? அவர்கள் சொன்னார்கள், தந்திருக்கிறார்கள், ஆனால் எனக்கு ஊருக்கு அவசரமாக கொஞ்சம் பணம் அனுப்ப வேண்டும். அவர்களிடம் கேட்டால் தருவார்கள், ஆனால் எனக்கு தயக்கமாக இருக்கிறது மகனே. கேட்காமலேயே எனக்காக நிறைய செலவு செய்திருக்கிறார்கள். நீ ஒரு உதவி செய் உம்மாவுக்கு. அடுத்த மாதம் சம்பளம் வந்தவுடன் உறுதியாக தருகிறேன். எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. தினமும் டெலிவரி செய்த பணம் முழுவதும் கம்பெனி கணக்குக்கு அனுப்ப வேண்டும். மாற்றுவதற்கு கையில் பணமும் இல்லை. உம்மாவின் எதிர்பார்ப்பு என் மீது இருக்கிறது. நான் உம்மாவிடம் பரவாயில்லை என்று சொல்லி உணவை கொடுத்து திரும்பினேன். 2 நண்பர்களை அழைத்து பணத்தை ஏற்பாடு செய்தேன். பின்னர் நாட்கள் கடந்து சென்றன. இடையில் உம்மாவை பார்ப்பேன். புன்னகைப்பார்கள், செல்வார்கள். பேசுவதற்கு நேரம் கிடைப்பதில்லை. ஒரு நல்ல மழை நாளில் வெளியே வந்தபோது உம்மாவை பார்த்தேன். அவர்கள் மழையை பார்த்து நின்றிருந்தார்கள். நான் உம்மாவை அழைத்தேன். உம்மா ஒரு குடையுடன் வெளியே வந்து என்னிடம் கேட்டார்கள், பணத்துக்காகவா அழைத்தாய்? நான் சொன்னேன், அதெல்லாம் பரவாயில்லை, இருக்கும்போது கொடுத்தால் போதும். அதை கேட்டு அவர்கள் புன்னகைத்து, நாம் கொஞ்சம் நடப்போமா என்றார்கள். நானும் சம்மதித்து நடக்கத் தொடங்கினேன். என் மனதில் நிறைய கேள்விகள் இருந்தன. கேட்கலாமா வேண்டாமா என்ற சந்தேகமும் இருந்தது. இன்னும் பெயர் கூட தெரியவில்லை. உம்மாவே பேச்சைத் தொடங்கினார்கள். நீ கண்ணூரைச் சேர்ந்தவன்தானே? நான் ஆமாம் என்றேன். பின்னர் உம்மாவிடம் கேட்பதற்கு முன்பே அவர்கள் சொல்லத் தொடங்கினார்கள். நானும் கண்ணூருக்கு அருகில் உள்ளவள். எனக்கு 2 ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண்ணும் இருக்கிறார்கள். கணவர் இளைய மகளுக்கு 5 வயதாகும்போது இறந்துவிட்டார். பின்னர் அவர்களை வளர்க்க இங்கு வந்தேன். இப்போது ஊரில் எல்லாம் சரியாகி வீடு ஆகிவிட்டது. மகனுக்கு கல்யாணம் முடிந்து அவன் விரும்பிய பெண்ணையே மணந்து கொண்டு வந்தான். மகளுக்கும் கல்யாணம் ஆகிவிட்டது. இப்போது இருவருக்கும் நான் அனுப்பும் பணம் மட்டுமே போதும். கடந்த முறை இங்கு வேலையை நிறுத்தி ஊருக்கு சென்றேன். வேலையை நிறுத்தியதை அறிந்த மக்கள் என்னை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியேற்ற முயற்சித்தார்கள். ஏனெனில் இனி என்னை பராமரிக்க வேண்டிய பயம். இங்கு நான் வளர்த்த இந்த வீட்டிலுள்ள மகள் என்னை அழைத்தபோது என் கண்ணீர் மல்கிய முகத்தை பார்த்து என்ன விஷயம் என்று விசாரித்தாள். எல்லாம் சொன்ன பிறகு மீண்டும் இங்கு வர பணமும் விசாவும் அனுப்பி வைத்தாள். அப்படி மீண்டும் இங்கு வந்தேன். இப்போது மக்களுக்கு மீண்டும் பழைய பாசம் வரத் தொடங்கி இருக்கிறது, பணத்துக்காக மட்டுமே. இவையெல்லாம் சொல்லி ஒரு டீ கடையில் இருந்ததை மறந்து உம்மா உருக்கமாக அழுதார்கள். என் கண்களும் கலங்கின. எப்படி ஆறுதல் சொல்வது என்று தெரியாமல் நானும் சிறிது நேரம் அப்படியே நின்றேன். மீண்டும் உம்மா தொடர்ந்தார்கள். மக்களின் தந்தை இறந்தபோது என்னை மறுமணம் செய்து கொள்ளச் சொன்னார்கள். ஆனால் மக்களுக்காக எல்லாவற்றையும் வேண்டாம் என்று விட்டேன். இப்போது அவர்கள் வளர்ந்தபோது நான் அவர்களுக்கு பாரமாகிவிட்டேன். நான் பெற்று முளைப்பால் கொடுத்து வளர்த்த மக்களுக்கு நான் யாருமில்லாமல் போனேன். அவர்களுக்காகவே என் வாழ்க்கையை இங்கு வாழ்ந்து தீர்த்தேன். இருந்தும் மக்களுக்கு உம்மாவை புரிந்து கொள்ள முடியவில்லையே மகனே. ஆனால் இங்குள்ள மகளுக்கு நான் உம்மாவாக இருக்கிறேன். மக்களுக்கு கொடுக்கும் ஒரு பங்கு கூட பாசம் கொடுக்காத அந்த மகளுக்கு. நான் எல்லாம் கேட்டு எப்படி ஆறுதல் சொல்வது என்று தெரியாமல் போகலாம் என்று சொல்லி அவர்களை அழைத்து மழையில் இறங்கினேன். ஒரு வாக்கும் கொடுத்தேன், அந்த மகனின் இடத்தில் நான் இருப்பேன் என்று. அது ஒரு ஆறுதல் வார்த்தை இல்லை என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த துக்கத்தை ஒருவரிடம் சொன்ன ஆறுதல் உம்மாவின் முகத்தில் தெரிந்தது. வீட்டுக்கு அருகில் வந்தபோது என் உம்மாவை அழைப்பது போலவே அவர்களை அழைத்தேன். அப்போது அவர்கள் புன்னகைத்து, இனி எனக்கு 2 மக்கள் மட்டுமே, நான் பெறாத 2 மக்கள். ஒருவன் நீ, மற்றவள் இங்குள்ள மகள் என்றார்கள். உம்மாவிடம் மகிழ்ச்சியாக இருக்கச் சொல்லி நான் என் அறைக்கு நடந்தேன். உம்மாவும் புன்னகையுடன் அவர்கள் வேலை செய்யும் பெரிய வீட்டுக்கு சென்றார்கள்.
அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் எல்லோருடைய உம்மாக்களுக்கும் ஆரோக்கியமான நீண்ட ஆயுளை வழங்கட்டும். ஆமீன்.